கோ வித் த ஃப்ளோ. இல்லை நான் ஓடி முடிக்கணும். ஹalleluya. எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளை, அவர்களுடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு நேராய் திருப்பணும். ஹalleluya. அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. நான் நிச்சயமாக ஆலயத்துக்கு போகணும், நிச்சயமாக நான் வேதத்தை வாசித்து முடிக்கணும், நான் நிச்சயமாக என்னுடைய ஜெப நேரத்தை இன்றைக்கு நான் கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் செலவிடணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸே இல்லாத அளவுக்கு நிறைய மயக்கங்கள், நிறைய சோர்வுகள் நம்ம ஓட்டத்தில் வந்து விட்டது. இல்லை என்று சொல்லவே முடியாது. இந்த ஃபோன் மூலமாக, டிவி மூலமாக இன்னும் நிறைய போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்க. அந்த ஃபோக்கஸை இழக்க வைத்து விட்டான் சாத்தான். ஹalleluya. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஹalleluya. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும் என்றால் ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபோக்கஸ், அந்த கோலுக்கு நேராக நம்ம அதை பார்வை, நம்மளுடைய நோக்கமெல்லாம் அந்த கோல் இருக்கணும். இரண்டாவது நம்முடைய வேகம். எலியா ஆகாபுக்கு முன்பாக ஓடினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. ஆனால் 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சோர்ந்து போய் படுத்து விட்டார். அவர் நடக்க கூட இல்லை, அவர் படுத்து விட்டார். பிசாசானவன் நம்மை படுக்க வைத்திருக்கிறான். ஓடவே விடலை, ஓட்டத்தை ஓடவே விடலை. இன்றைக்கு நம்ம ஓடுகிறவர்களாய் நம்ம எழும்பணும். ஹalleluya.